காம்ரேட் சீதாராம் யெச்சூரி 1952ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்து ஹைதராபாத்தில் வளர்ந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பொருளாதார துறையில் இளங்கலை பட்டம் பெற்றவர். JNUவில் PhD படிப்பிற்காக சென்றபோது 1974ஆம் ஆண்டு இந்திய மாணவர் சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து மாணவர் சங்க தலைவராக 3 முறை தேர்வான அவர் 1975ஆம் ஆண்டு எமர்ஜென்சி காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அதே ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த அவர் பிரகாஷ் காரத்துடன் இணைந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை இடதுசாரி கோட்டையாக மாற்ற காரணமாக அமைந்தார். 1978இல் SFIயின் அகில இந்திய இணைச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட யெச்சூரி SFIயின் அகில இந்திய தலைவராக உயர்ந்தார். கேரளா அல்லது வங்காளத்தை தாண்டி பிற மாநிலத்தில் இருந்து வந்து SFIயின் முதல் தலைவரானவர் யெச்சூரிதான். 1984ஆம் ஆண்டு CPM கட்சியின் மத்திய குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் முழு நேர அமைப்பாளராக மாறுவதற்கு மிக குறைவான காலமே எடுத்தது. களத்தில் அத்தனை வேகம், குரலில் அத்தனை கம்பீரம், கருத்தில் அத்தனை தெளிவு என 1978 முதல் 1998 வரை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அதிகார வர்க்கத்தை குலை நடுங்க வைத்த தோழர்கள் எங்கெல்லாம் கூட்டம் இருந்ததோ அங்கெல்லாம் அக்கூட்டத்தை வழிநடத்தும் தலைவனாக யெச்சூரி இருந்தார். இது கட்சியிலும் பிரதிபலித்தது. 1996ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு CPM ஆதரவு தெரிவிக்க மிக பெரும் காரணியாக இருந்த யெச்சூரியுடன் இணைந்து சிதம்பரமும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தின் பொதுவான குறைந்தபட்ச திட்டங்களை உருவாக்கினார். இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தையின் போது CPM உடன்படிக்கைக்கு தேவையான அனைத்து நிபந்தனைகளையும் யெச்சூரி ராஜ்யசபாவில் பட்டியலிட்டார். இதனை மன்மோகன் சிங் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டாலும் CPMமின் சுதந்திர வெளியுறவு கொள்கை என்ற கருத்தை மீறிய ஒன்று என்று கூறி பிரகாஷ் காரத் அதை நிராகரித்தார். தனது அரசியல் வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்தே மதச்சார்பற்ற ஜனநாயக மக்கள் சார்பான அரசை அமைப்பதில் முக்கிய பங்காற்றி வந்தார் யெச்சூரி. எப்போதும் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காக போராடியதோடு வேற்றுமையில் ஒற்றுமை என்பதில் நம்பிக்கை கொண்டவராகவும் வன்முறைக்கு எதிராக எப்போதும் குரல் எழுப்பியும் வந்தார். 2005இல் மேற்கு வங்கத்தில் இருந்து ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட யெச்சூரி பல முக்கிய பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். நாடாளுமன்றத்தில் அடிக்கடி இடையூறுகள் ஏற்படுத்துவதாக ஆளும் கட்சியால் அவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். ஆனால் அவரோ அடிக்கடி இடையூறுகள் ஏற்படுத்துவதாக எதிர்க்கட்சிகளை குறை கூறுவதன் மூலம் அரசாங்கம் தனது பொறுப்பிலிருந்து தப்ப முடியாது. நாடாளுமன்றத்தில் இடையூறுகள் நியாயமானவை என்பதோடு அது ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் என்பதை சுட்டிக்காட்டினார். மார்க்சிய சித்தாந்தத்தை தன் வாழ்க்கையின் அறமாக கொண்டிருந்த யெச்சூரி அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர். 2015 குடியரசு தின அணிவகுப்பின் தலைமை விருந்தினராக அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா வருகையை அவர் கடுமையாக விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமிய அடிப்படைவாதத்தின் எழுச்சிக்கு அமெரிக்காவை குற்றம் சாட்டிய அவர் மேற்கு ஆசியாவில் அமெரிக்க இராணுவ தலையீடுகள் முழுமையான நிச்சயமற்ற நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் இராணுவ தலையீடுகள் எப்போதுமே அடிப்படைவாதத்தின் எழுச்சிக்கு வழிவகுக்கும் என்பதே அவரின் கருத்தாக இருந்தது. சமூகத்திற்காக தன் கடைசி மூச்சு வரை குரல் கொடுத்து கொண்டே இருந்த ஓர் உன்னதமான போராளி சீதாராம் யெச்சூரி 72 வயதான அவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி தீவிர காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சனை ஏற்பட்டது. இதை அடுத்து உடனடியாக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு தொடர் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். போராட்டம் இரத்தத்திலேயே கலந்திருந்ததால் எத்தனையோ போராட்டத்தை சந்தித்து அதில் வெற்றி பெற்று இருந்தாலும் மரணத்துடனான போராட்டத்தில் தோல்வியை தழுவிவிட்டார் தோழர் யெச்சூரி. சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் காம்ரேட் என்றே அழைக்கும் அவர் தன்னை போன்ற லட்சக்கணக்கான காம்ரேடுகளை உருவாக்கிவிட்டுத்தான் இம்மண்ணுலகை விட்டு சென்றுள்ளார்.